ரூல்ஸ் மாற்றிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சென்னையில். யூட்டர்னில் ஏற்பட்ட யூட்டர்ன் மாற்றிட்டு ஸோ நடுவில் எங்கேயுமே விட்றது கிடையாது. ஒரு யூனிட்டன் விட்டிங்கன்னா 2 கிலோமீட்டர்ஸ் தாராளமாக இங்கே ட்ராவல் பண்ணியே ஆகணும். அதே மேப்பை போட்டுறது ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே மேப்பை போட்டுட்டு கிளம்பிடுறது நம்ம மட்டும். ஃப்ரண்டில் கேமராவில் தெரியுதான்னு தெரியல, ஆனால் தெரியும்னு நினைக்கிறேன். கிராமத்தில் இவ்வளோ பீஸாக இருக்கும். அதுவும் காலையிலையும் ஈவினிங் மட்டும்தான் அந்த ஓரளவுக்கு இந்த கிராமத்துலேயும் கொஞ்சம் ரஷ்ஷாக வாகன போக்குவரத்துகள்லாம் இருக்கும். இந்த டைமில் ஃப்ரீயாக இருக்கும். என்ன பண்ணிகிட்ருக்கோன்ட்டு இவ்வளோ பேர் எங்கே தான் போவாங்கன்னு தெரில. வேறு வரைக்கும் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ வண்டி நிற்கிது ஆப்போசிட்டில் எவ்வளோ வண்டி நிற்குது பாருங்கள். அடுத்த சிக்னல் வரைக்கும் நிற்கிது. ஆல் ஃபார் யூட்டர்ன். நீங்கள் ரைட் ஹேண்ட் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் தான் எடுத்துட்டாங்க. முன்ன எல்லாமே இருந்துச்சு, இப்போ ரைட்டில் போகிறத எடுத்துட்டாங்க. இங்கே யூட்டர்ன் அடிக்காமல் இருந்தால் பிரச்சனை முடிஞ்சிருச்சு. யூட்டர்ன் பிரச்சனைலாம் கொஞ்சம் பாதி டிராஃபிக் ஆகுது. இன்னொன்று ரோடு ஒரு இடத்துல ஒரு பெரிய குழி இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய இடத்துல இருக்குது. அப்படியே மொத்தம் டிராஃபிக் ஆகிடும். அந்த ஒரு இடத்துல மட்டும் எல்லா கார் ஸ்லோ பண்ணி அதாவது ஸ்பீடில் போயிட்டுருக்க கார் திடீர்னு இடத்துல ஸ்லோவாக ஆனால் கண்டிப்பாக டிராஃபிக் ஆக தான் செய்யும். நம்ம இப்போ கோட்டூர்புரம் போயிட்டு சாரை பிக்கப் பண்ணது வந்து டி நகரில் பிக்கப் பண்ணோம். இப்போ கோட்டூர்புரம் போயிட்டு அடையார்கிட்ட போய் திருவான்மியூர் அப்படி போய் தான் துறைப்பக்கம் போகணும். பாருங்கள் இந்த மெட்ரோ முடிஞ்ச ஏரியா, அங்கே மெட்ரோ போட்டுட்ருக்க ஏரியா, மெட்ரோ போட்டுட்ருக்க ஏரியா தான் போக போகிறோம். இந்த ஃப்ரெண்ட்ஸ் ரைட்டில் போனீங்கன்னா கிண்டி, அங்கே இருந்தால் வரேன். லெஃப்டில் போனால் கோட்டூர்புரம். லெஃப்டில் போகிறோம். இப்போ இங்கே தான் ஐயா முக ஸ்டாலினோட அவருக்கு வீடு இருக்குது. நடுவில் ஒரு டைம் இங்கே போனால் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ஏகப்பட்ட கெடுபடி எல்லாம் பிளாக் ஹேட்ஸ் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. நிறைய டைம் கிராஸ் பண்ணியிருக்கேன் நான். அதான் மினிஸ்ட்ரி வீடு தான் இருக்கும் நான் நினச்சேன். பட் சிஎம் சார் இங்கே தான் இருக்கிறதாலும் போலீஸ் இருந்தாங்க பாருங்க. அந்த ஏரியா தான் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே ஒரு 10 to 15 மினிட்ஸ் இந்த மெயின் இடத்துலையே தான், மெயின் ரோட்லேயே 10 to 15 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. பிளாக் ஹெட்ஸ் ஒரு 15 to 20 மெம்பர்ஸ் இருப்பாங்க. வீடியோ நாட் அலோடு இன்சைட். நான் கேட்டேன் ஃபோட்டோ எடுக்கலாமா சார்? தம்பி ஃபோட்டோ கிட்டலாம் எடுத்துடாதப்பா, இஷ்யூவாக இருப்பா, சும்மா இருப்பா அப்படின்னாங்க. அப்படியா சரி நான் போயிட்டு விட்டுட்டேன். ஆனால் இன்றைக்கி பிளான் ஃபினிஷ் ஆகிடுச்சு அவருக்கு. ஃபிசியோதெரப்பி இருக்குது. ஸோ அங்கே போயிருந்தோம் கார் எடுத்துகிட்டு. அப்போ தான் பார்க் பண்ணாதப்பா வண்டி சார் ஒரு ரசியம் கான்வாய் போகுது அப்படின்னா. அப்புறம் பார்த்தா நானும் ஒரு 1 hour அங்கே தான் இருந்தோம். வண்டி போல் பிளான் கேன்சல் போயிருக்கு. நான் இதுவும் ஒரு ஃப்ளைஓவர் தான் ஃப்ரெண்ட்ஸு. வண்டி எதுமா கொஞ்சம் ரஷ்ஷாக அதிகமாக இருக்குது. நல்ல ரஷ், கொஞ்சம் ரஷ் இல்லை, நல்ல ரஷ்ஷாக இருக்குது. ரிவர் இறங்கியாச்சு. அடுத்து நம்ம ரிவர் கிராஸ் பண்ணுவோம். அடையாறு இந்த சைதாப்பேட்டைகிட்ட பார்த்தோம் பாருங்க. அந்த ரிவர் தான் இங்கே கிராஸ் ஆகும். மொத்தம் 7 பிரிட்ஜ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ரிவர் வந்து கடலில் கிராஸ் ஆகிறது. இது கோட்டூர்
பார்க்குறதுல சிட்டி உள்ளே ஒரு 7 பிரிட்ஜ் போட்டிருக்காங்க. சவுண்டு இதுதான் அண்ணா யூனிவர்சிட்டி பார்க்குறது. லைப்ரரி இங்கே தான் இருக்குது. நல்லாயிருக்கும் இங்கே எதுவும். இதுவும் ஏதோ ஒரு வீடுன்னு நினைக்கிறேன். வீடு எஸ்டேட்டான்னு தெரியல. அண்ணா யூனிவர்சிட்டி நல்லாயிருக்கும். பெரிய காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி. இங்கே தான் மாதிரி படத்தை கூட சொல்லியிருக்கோம். பார்ப்போம், ஏதாவது நானும் சர்ச் பண்ணி பார்க்குறதா வீடியோ இருப்பேன். நான் போனால் எடுக்கலாமான்னு தெரியல. நமக்கு அந்த அளவுக்கு எடுக்கணுமான்னு இல்லை. நம்ம எடிட்டிங் சரி இருக்காது. சும்மா இல்லை விட ஜாயின் பண்ணி ஒரு மியூசிக் போட்டு அப்லோட் பண்ணுறோம். தவிர இதுக்கு பின்னாடி உட்காந்துட்டு 5 பேர்த்து வேலைக்கு வச்சுக்கிட்டு நோ ஜஸ்ட் ரெக்கார்ட் ஜஸ்ட் அப்லோட். படமாக நம்ம எடுக்கிறோம் சொல்லுங்கள். படம் எடுக்கிற மாதிரி நீங்கள் அதுக்கு இன்னும் அப்லோட் பண்ணணும். ஜஸ்ட் டேக்கிங் சொல்லணும். ரெக்கார்டிங் படம் எடுக்கிற மாதிரி தான் நம்ம ஆள் கம்ப்யூட்டர் வாங்கி போட்டு அந்த ரிவ்யூ கொடுத்துட்ருக்காங்க. அந்த மாதிரி ஏற்பட்ட சிஸ்டம் வாங்கி போட்டு நம்ம பண்ணலாம். எல்லாமே ஏர்போர்ட்டில் 1 கிலோமீட்டர்ஸ் அந்த மட்டும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆப்போசிட் பிளேஸ் இருக்கனால இது நமக்கு தெரியல இல்லையான்னு தெரியல. இங்கே டைம் எடுக்கல. டைமர் தான் கொஞ்சம் எவ்வளோ நிற்க போகிற மாதிரி தெரியும். இருக்கணும். கேஸை ஒன்று போட்டுவிடுவோமா? இருக்கணும். சிக்னல் இருக்குது. எல்லாத்தையும் சிக்னல்னால் இங்கே வேலையாகாது. சிக்னல் மஸ்ட். அங்கே ஒரு ரேபிடோ டிரைவர் தான் உள்ள இருக்குது. இங்கே கூப்பிட்டு போகிறாரு. எம்டியில் கூப்பிட்டு போகிறாரு. அங்கே இப்போ அப்பாச்சியில் கூப்பிட்டு போய்ட்டுருக்கோம். எல்லாமே ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. போகும்போது அப்படியே பிக்கப் பண்ணிட்டு அவங்க வேலைக்கு போகும்போது ஃப்ரீ டைமில் ஓட்டிக்கிறாங்க. ஃபுல் டைமாக ஓட்டுறாங்க. பார்ட் டைம் நிறைய பேர் ஓட்டுறாங்க. பேசிக்கலி நம்ம அண்ணான்னு ஓட்டுறோம். நூலகம் எனக்கு அவரும் தொலைப்பாக பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். கேப்டன்ஸ்லாம் அதிகமாகிட்டாங்க. நிறைய பேர் இருக்கும். எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி சமைட்டு ரேப்பிடோ போய் தான் ஃபுல்லாக சொல்கிறாங்க. இது அந்த சான்ஸ் சிக்னலில் பார்த்தாலே தெரியும். ஸ்கூல் இருக்கான்னு தெரில. ஸ்கூல் இருக்கும். அந்த ப்ரொஃபஸர் போட்டாங்க. கிளம்பி டீனர் பாட்டியார் வழியாக பாருங்கள். சிட்டி பார்க்கணும். சும்மா டைம் பாஸ் பண்ணுறவங்க பாருங்கள். எல்லாமே பார்க்கணும். நோ சப்ஸ்கிரைப், நோ லைக், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிரச்சனை இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ட்டு ஐ ஒன்ட் ஆஸ்க். பிகாஸ் இது என்னோட ஒரு சர்வர் மாதிரி அவ்வளோதான். ரெக்கார்டிங் ஜஸ்ட் அங்கே அப்லோடிங் ஆகணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். நம்ம ரைட்டில் போகணும்.
இருக்கிறது நான் வராது. பாருங்க இந்த ஊரில் என்ன நிற்கணும், என்ன இதுக்குள்ளே தான் நிற்கணும், இன்னும் யாரும் ஏறி இருக்காங்க. மக்களும் கொஞ்சம் திரும்பணும், ரூல்ஸும் கரெக்டாக இருக்கணும். இந்த பாருங்க இந்த லைனில் நின்னா பரவாயில்ல. இப்போ என்ன மாதிரி எல்லாம் ஏறுறாங்களா, அங்கே ஒரு கார் மட்டும் நின்றுருக்கு. இப்போ நெட்டாக பேர் இவனும் நின்றுட்டாங்க. அவ்வளோதான் லாக் லாக் பாருங்க லாக் 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 அனைவரும் லாக். இந்த மாதிரி ஏரியா வந்து கண்டினியூ கேட்டு லாக் பண்ணிடுறது எல்லாத்தையுமே. ரைட்டு நியூட்டனில் தான் கழிச்சுக்கணும். பாதி டிராஃபிக் இருக்கும். பிஜி பார்க்கலாம் பாருங்க போகிற வழியில் எப்போலாம் இருக்கும். யூட்டர்ன் சொல்லி சொல்ல பண்ணிடுறாங்க. ரூபாய் யூட்டர்ன் பிஜி போகணும் தெரியல போகிற வாய்ப்பெல்லாம் நினைக்கிறேன். அவ்வளோ கன்செப்டாக இருக்குது ஏரியா ஃபுல்லாக போட்டாங்க. இந்த மெட்ரோ நடந்துகிட்ருக்கு. இங்கே 5 நிமிஷம் வெளியே நின்னாலே வேர்க்க ஆரம்பிச்சு. சூடான காற்று வாங்கினா கூட பரவாயில்ல, காற்று வேணும். அதேமாதிரி நீங்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறவங்க சென்னை வாசி மக்கள் இருந்தாலும் அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. வண்டி ஒன்று எல்லாம் போகணும் சென்னைக்கு இருக்கணும் வந்தால் நம்ம நேரத்தில் ஓட்டிக்கலாம் அப்படின்ற சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்துருக்காங்க. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பைக் வாங்குறாங்க. மைலேஜ் பைக்கு ஷர்ட்டு ஃபோனு ஹெல்மெட்டு எல்லாம் 6 ஸ்ட்ரீட்டில் போயிட்டுருக்கோம். ரொம்ப நேரம் கழிச்சு எல்லாம் ஆப்போசிட் ரோட்டில் தான் யூட்டர்ன் பிரிட்ஜ். யூட்டர்ன் பிரிட்ஜ் பறக்கும் ட்ரெயின் போய் பாருங்க. சரி சரி ஃப்ரீயாக இருக்கும், ரோடு டிராஃபிக்காக இருக்கும். ரேப்பிடோட வந்து 60 மேலே போகக்கூடாது. ஃபைனல் லிமிட்டே 60 தான். ஒரு 6 months பிஃபோர் நம்ம போயிட்டுருக்கோம் பாருங்க. இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டப்போச்சு. எல்லா கார் எல்லாமே அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. அங்கே தான் அதில் போய்ட்டுருக்கோம். இங்கே அப்படியே மாற்றி விட்டுட்டாங்க. இங்கே வேறு ரெடியாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இது ஒன்று ஆக்கி விட்டுட்டு அந்த சைடு இப்போ இது முடிஞ்ச பிறகு பெரிய ரோடாக இருக்கும். உங்களுக்கு பின்னாடி முடிஞ்ச பிறகு காட்டுறோம். எப்படியாவது இன்னும் 2-3 years ஆகிடும். இந்த பெரிய சிக்னல் இது. ஆனால் இப்போ பாருங்கள் 2 o'clock ஆகுது. இப்போயே நம்ம இருக்கோம்னா இப்போ காலையெல்லாம் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. ஐயோ டிராஃபிக்கில் போய் போகிறதுக்குள்ள நாட்டில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது. அவ்வளோ பிரச்சனை மனுஷன் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. நீங்கள் வீட்டுக்கு போக முடியாது. இல்லைங்களா நான் மட்டும் இருந்துக்கலாம். எதுக்கு இவ்வளோ வேகமாக ஓடுறோம்னு தெரில, எங்கே ஓடுறீங்கன்னு தெரில. ஆனால் இவங்க எல்லாம் ஓடிட்டுருக்காங்க. நான் மட்டும் பொறுமையாக ஓடுறத பார்த்துட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் ஓடுங்க, இவ்வளோ தூரம் ஓடுங்க. நான் ஸ்லோவாக வரேன். பட் ஆனால் நீங்கள் எல்லாம் ஓடுறதுல நாட்களில் ஓடிடுது ஃப்ரெண்ட்ஸ்.
அடுத்த ரேப்பிடோ. நமக்கு TN59, நம்மளுக்கு 32, TN59 இங்கே. ஆப்போசிட் நம்ம டைட்டில் பார்க் இருக்கு. இங்கே வேலை செய்கிற டைட்டில் பார்க் அந்த மாதிரி டைட்டில் பார்க்கு நிறைய இது டிபார்ட்மெண்ட் தான். 10 to 12 கம்பெனிஸ் இருக்குது. அவருக்கு போர்ட்ரோபியோ இருக்குது, இங்கே ரேப்பிடோ அனைத்தும் அவைலபிள்.